நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற விஷயம் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே ஹாஃபி ஹவுஸ் இன் லண்டன், ஹாஃபி ஹவுஸ் அ லைஃப் இன் லண்டன். சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தினுடைய ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பேக்கேஜ். அதில் ஹாஃபி ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு இன், ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற வகையில் ஹாஃபி ஹவுஸுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமான இடங்களை சொசைட்டியில் இந்த ஹாஃபி ஹவுஸ் அப்படிங்கிறது பிடிச்சி வச்சுருக்குது. ஸோ இந்த ஹாஃபி ஹவுஸ்னால் என்ன, இது என்ன பாரம்பரியம், இதனால் அந்த சொசைட்டியில் ஏற்பட்ட சேஞ்சஸ் என்னென்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஹாஃபி அப்படிங்கிற பழக்கம் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்னீஷியா. பெரும்பாலும் அரேபியன் கண்ட்ரீஸில் தொடக்கத்தில் இது பழக்கத்துக்கு வருது. அண்ட் 15ஆம் நூற்றாண்டினுடைய எண்டில் ஹாஃபி ட்ரிங்கிங் அரேபியன்ஸினுடைய ரொம்ப ஒரு பெரிய பழக்கமாக மாறி அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்குது. இட்ஸ் ஸ்ப்ரெட்டட் ஓவர் யூரோப் டு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயும் இது ஸ்ப்ரெட் ஆக தொடங்குது. ஒரு 17ஆம் நூற்றாண்டினுடைய பகுதியில் ஐரோப்பா முழுவதும், யூரோப் முழுவதும் இந்த காஃபி அப்படிங்கிற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா குறிப்பாக இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் லண்டனில் இந்த காஃபி அப்படிங்கிற பழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். காஃபி ஹவுஸஸும் அதிகமாக க்ரியேட் ஆகும். டியூரிங் த டைம் ஆஃப் காமன்வெல்த், அதாவது அந்த பியூரிட்டானிசம் டைம் ரூலிங்கில் இருக்கும்போது, ரெஸ்டோரேஷனுக்கு முன்னாடி, ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்துக்கு முன்னாடி 1660க்கு முன்னாடி, சார்ல்ஸ் தி செகண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காஃபி ஹவுஸஸ் அதிகமாக அங்கே இடத்த பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் குயின் ஆனியினுடைய ஆட்சி காலத்தில் காஃபி ஹவுஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய சோஷியல் லைஃப்பில் ஒன்றி போன ஒரு விஷயமாக மாறுது. இப்போ நம்ம ஊரில் டீ கடைகள் ரொம்ப ஒரு தெருமுனைக்கு ஒன்று ஒரு டீ கடை இருக்கும். பெரும்பாலுமான பெரியவர்களுடைய ஒரு அரசியல் பட்டிமன்றங்கள் அந்த டீ கடைகளில் தான் நடக்கும். அண்டு சிறியவர்களுடைய பொழுதுபோக்கு அங்கே தான் இருக்கும். அண்டு இப்படி எல்லா விஷயங்களும் சோஷியல் லைஃபோட ஒரு ஒன்றி போன ஒரு விஷயமாக நம்ம ஊரில் டீ கடைகள் இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே காஃபி ஹவுஸ். அண்ட் லண்டனில் மட்டுமே தேர் ஆர் 500 காஃபி ஹவுஸஸ் இருந்தது தான். ஓகே, இங்கிலாந்தில் லண்டனில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காஃபி ஹவுஸ் இருந்தது. ஏன்னா அதுதான் இங்கிலாந்தினுடைய மையப்புள்ளி. அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், லிட்ரேச்சர் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அண்டு சயின்டிஃபிக்கல் இன்வென்ஷன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் நடக்கும். அண்ட் மெக்காலே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாருங்கள். அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நகரங்களை லண்டன் கூட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹாஃபி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேர் போதும். ஏன்னா ஹாஃபி ஹவுஸ் இருந்ததுன்னா அது லண்டன், இல்லாததெல்லாம் வேறு சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அட்ரஸ் கேட்கும்போது அவர் இந்த தெருவை சார்ந்தவர், அவர் அந்த தெருவை சார்ந்தவர்னு சொல்லுவோம். பட் லண்டனில் அந்த டைமில், அந்த காஃபி ஹவுஸஸ் வந்த டைமில் ஒரு இடத்தினுடைய அடையாளம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவினுடைய பேரை சொல்கிறத விட, இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் அவர் ஃப்ளீட் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்தார், சான்ஸ்ட்ரி லேண்டில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத சொல்கிறத விட, கிரீஷியன் காஃபி ஹவுஸ் இருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் வாழ்ந்தார், இல்லை ரெயின்போ ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில், ரெயின்போ காஃபி ஹவுஸ்க்கு பக்கத்தில். ஸோ இதெல்லாம் காஃபி ஹவுஸ்னுடைய பேர், ரெயின்போ, கிரீஷியன் அப்படிங்கிறது. ஸோ இந்த காஃபி ஹவுஸை வச்சாதான் நமக்கு அட்ரஸையே, ஒரு லேண்ட்மார்க்கையே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் காஃபி ஹவுஸஸ் ரொம்ப புகழ்பெற்று இருந்தது. அண்ட் இது ஒரு சொசைட்டினுடைய ஒரு ஸ்டேட்டஸாகவே கருதப்பட்டது. இப்போ நம்ம ஊரில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலைன்னா அது ஒரு இழுக்காகவோ ஒரு ஸ்டேட்டஸில் கம்மியானதாகவோ இருந்தது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள்லேருந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். வாங்கலைன்னா அது ஒரு இழுக்கான ஒரு செயலாக கருதுவாங்க.
அண்ட் அதே மாதிரி இந்த அப்பர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸுக்கு வந்து காஃபி ஹவுஸஸ் வந்து சோஷியலில் ஒரு ஸ்டேட்டஸாகவும் அவங்க ஒரு சோஷியல் கான்டாக்டை வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லது ஒரு அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த காஃபி ஹவுஸில் தான் அவங்க போய் பேசிக்கிட்டாங்க. அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் டைப்பாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்க ப்ரொஃபஷன்ஸ் ஒவ்வொரு தொழில் ரீதியாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு தனித்தனியாக காஃபி ஹவுசஸ் க்ரியேட் பண்ணப்பட்டிருந்தது. இப்போது ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு காஃபி ஹவுஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக கொஞ்சம் பாப்புலரான ஒரு காஃபி ஹவுஸ், மீனவ நண்பர்களுக்கெல்லாம் ஒரு காஃபி ஹவுஸ், மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு காஃபி ஹவுஸ், அப்புறம் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு காஃபி ஹவுஸ், இப்படின்னு தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து இவங்கெல்லாம் அதிகமாக அந்தந்த காஃபி ஹவுஸில் கூடி பேசிப்பாங்க. அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குமே, நம்ம ஊரில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் நிறைய இருந்தது. அந்த பார்ட்டிஸுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக காஃபி ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டோரிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொக்கோ ட்ரீ சாக்லேட் காஃபி ஹவுஸ், ஓகே. அண்ட் விக்ஸுக்கு ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ், இப்படின்னு தனித்தனியாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் பிரித்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதிகமான காரசார விவாதம், நமக்கு இப்போ விவாத மேடைகள் ஒவ்வொரு சேனல்லையும் போட்டு மாறி மாறி கிளின்னு கிழிக்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹாட்டாக எங்கே பேசப்படுது அப்படின்னா காஃபி ஹவுஸஸில் பேசப்பட்டது. அப்புறம் லிட்ரேச்சர் மக்களுக்கு அவங்களுக்கும் தனித்தனியாக காஃபி ஹவுஸ் ஃபேவரேட்டாக இருந்தது. லேர்ன்டு லிட்ரரி மேன் எங்கே போனாங்க அப்படின்னா வில்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அங்கே அதிகமான பேர் கூடினாங்க. அப்போது லிட்ரேச்சரை இப்படி எழுதலாமா, இதை கொஞ்சம் கூட மெருகேற்றலாமா, போயம்ஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்களை அவங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த வில் காஃபி ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவென்ட் கார்டன் அண்ட் பவ் ஸ்ட்ரீட்டுக்கு நடுவாக்கில் இது அமைஞ்சிருக்குது. அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, முக்கியமாக ஒரு விஷயம் 3 கிளாசிக்கல் யூனிட்டிஸ், அதாவது டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. நேரம், அப்புறம் இடம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஸ்டேஜில் கொண்டு போடும்போது கரெக்டாக வரணும். ஸோ இது பிளாட்டோனுடைய காலத்துலேருந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்கும். இங்கே குவீன் ஆனி ரெஸ்டோரேஷன் பீரியட்லேயும் இதே பிரச்சனைகள் லிட்ரேச்சருக்குள்ளே இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் தான் மில்டன் இருப்பார். 17th செஞ்சுரியில் மில்டன் இருப்பார், ட்ரைடன் இருப்பார், ஜான் பனியன் இருப்பார். ஸோ பியூரிட்டானிசம் தொடர்பான ரைட்டிங்ஸ் வரும், பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் ரீகெண்ட். இதை பற்றியான டிஸ்கஷன் வந்து இந்த காஃபி ஹவுஸில் நல்லா போயிருக்கும். அப்புறம் ஜான் ட்ரைடன் ஒரு 1685 வாக்கில் காஃபி ஹவுஸில் வந்து போயிருக்காரு. அங்கே தான் அவருடைய மோஸ்ட் ஹாட்டட் டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கு. அதில் குறிப்பாக ஜான் ட்ரைடனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜான் ட்ரைடன் வின்டர் டைமில் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி ஹவுஸ்னுடைய வார்மஸ்ட், ரொம்ப வெப்பமான பகுதி, கொஞ்சம் இதமாக இருக்கிறது மாதிரி, குளிருக்கு இதமாக இருக்கிற மாதிரி பகுதியான அந்த ஃபயர் சைடுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். எங்கே தீ அந்த வெப்பமூட்டுறதுக்காக வச்சுருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். பட் இந்த சம்மர் டைம், அதே கோடை காலத்தில் என்ன பண்ணுவார்னா பால்கனியில் போய் உட்காந்து டிஸ்கஷன் நடக்கும். ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு இல்லை ஒரு காஃபியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அண்ட் காஃபி மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஃபிங்கிறது பேரில் மட்டும்தான் இருந்தது, மற்றபடி எல்லா மாதிரியான விஷயங்களும் காஃபி ஹவுஸ்க்குள்ளே கிடச்சிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸ்மோக்கிங் வாஸ் அ காமன் ஹேபிட் ஆஃப் ஆல் தி பீப்புள். பர்டிகுலர்லி லிட்ரேச்சர் பீப்புள் வந்து பெரும்பாலும் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு காஃபி ரூமுக்குள்ளேயும் ஸ்மோக்கிங்க்கான ஃபெசிலிட்டி பண்ணப்பட்டிருந்தது. மெக்காலே வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. டொபாக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லா இடத்துலையும் கிடச்சிது, நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்க, ஓகே. அண்டு இதை தள்ளி எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் சேரலப்பா, நான் ஒரு பொது ஜனத்தை சார்ந்தவன், எனக்கு காஃபி ஹவுஸ் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்தது. கேஷுவல் விசிட்டர்ஸும் இந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காகவோ இல்லை வந்து கொஞ்சம் இளைப்பாடுறதுக்காகவோ இந்த இடத்துக்கு வர்றாங்க. அண்டு இதில் முக்கியமானது பாருங்கள், பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ். அப்புறம் வந்து அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசல் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. அண்ட் அந்த பட்டன் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது, அதனுடைய ஓனர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பட்டன்.
இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரில் ஒரு பெரிய எஸ்ஐயிஸ்டாக இருந்த ஒரு ப்ரோஸுக்கு ஒரு தலைமை வகித்த ஜோசப் அடிசனுடைய ஒரு அசிஸ்டண்ட் தான் இந்த மிஸ்டர் பட்டன். ஜோசப் அடிசனுடைய அசிஸ்டண்ட் தான் இந்த காஃபி ஹவுஸை ஓப்பன் பண்ணுறான். மேபி அவனுடைய எய்ம், அவனுடைய அப்ஜெக்ட் நமக்கு தெரியும். என்னத்துக்கு லிட்ரேச்சரை டிஸ்கஸ் பண்ணட்டும், நமக்கு ரொம்ப வியாபாரமாகும் அப்படிங்கிற மாதிரியில் அவன் அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இப்போ யாரெல்லாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த காஃபி ஹவுஸஸை சுற்றி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன், அடிசன், ஸ்டீலும் இந்த அடிசனும் சேர்ந்து தான் நிறைய எஸ்ஏஸை சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் போப், அவருடைய ஃபேமஸான ஒர்க் பார்த்திங்கன்னா ரேப் ஆஃப் தி லாக். நம்ம திருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் பார்த்துருப்போம். திருப்பாச்சியில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து தன்னுடைய சகோதரிக்காக ஒரு பெண்ணனுடைய தலைமுடியை அறுத்துட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு போயம் அலெக்சாண்டர் போப்பருடையது த ரேப் ஆஃப் தி லாக் அப்படிங்கிறது. லிட்ரேச்சரில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் கூட. அண்ட் இப்படி நிறைய காஃபி ஹவுஸில் இவங்கெல்லாம் கூடி டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு சொன்னேன், ஒவ்வொரு ப்ரொஃபஷனை சார்ந்தவங்களும் காஃபி ஹவுஸ் தனியாக வச்சுருந்தாங்க. முக்கியமாக மெடிசின் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட், அந்த செக்டார்ஸில் வந்து டாக்டர் ஜான் ரெட்லிப், அவர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ராக்டிஸுடைய ஒரு ஆள். அவர் ஒரு காஃபி ஹவுஸை ப்ரிப்பேர் பண்ணுறாரு எங்கள் இந்த ரெஸ்டோரேஷன் டைமில். கேராவேஸ் காஃபி ஹவுஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமானதாக. ஒரு டாக்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபி ஹவுஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டாங்க. இந்த கேராவேஸ் காஃபி ஹவுஸ் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கார்வேயுடையது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி, டீ, டொபாக்கோ, அதாவது எல்லாம் போதை தரக்கூடிய விஷயங்களுடைய ஒரு டீலராக இருந்தார். ஸோ அப்படி அவரை வந்து அந்த காஃபி ஹவுஸை வச்சுருந்தார். அண்ட் நிறைய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த நபர்கள் வந்து இந்த காஃபி ஹவுஸஸில் கூடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ கூட நாம் வந்து சோஷியல் மீடியாஸ் நிறைய பேர் வேண்டாததுக்கு தவறாக பயன்படுத்தினாலும் நிறைய பேர் தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியும். ஸோ அந்த காஃபி ஹவுஸை வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு டீல் போடுறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் கிளர்ஜி பீப்புள், எக்லஸ்டிக்கல் சர்ச் ரிலேட்டடான பீப்புள் வந்து அவங்க தனியாக ஒரு காஃபி ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ட்ரிப்பி அப்படின்னு அறியப்படுது. அப்படின்னு அப்போது நமக்கு தெரியும், இங்கிலாந்தில் வந்து ஆங்கிலிக்கனிசம் இருந்தது, ரோமன் கேத்தலிக்ஸ் இருந்தது, பியூரிட்டன்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி ஹவுஸஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் கேத்தலிக்ஸ் ஒன்று, பியூரிட்டன்ஸ் ஒன்று, ஜூஸ் இன்னொரு குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு மக்களும் அந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ், தட் மீன்ஸ் ரோமன் கேத்தலிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே கேத்தலிக்ஸை எப்படி நாம் வந்து டாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காஃபி ஹவுஸில் கூடி பேசிக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புள், தட் மீன்ஸ் பியூரிட்டானிசத்தை வந்து அவங்க வந்து தனியாக கூடி பேசி அவங்களும் பேசிக்கிட்டாங்க. பியூரிட்டனுக்கு தனியாக ஒரு காஃபி ஹவுஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறதுக்குள்ள அவங்க நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஜூஸுக்கான தனியான ஒரு காஃபி ஹவுஸ் இருந்தது. ஜூஸ் வந்து அங்கே வந்து அவங்களுடைய இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் காஃபி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து, ஒரு இடத்த வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால இந்த காஃபி ஹவுஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் டெமோக்ரஸினுடைய ஒரு கிராடில் அப்படின்றாங்க. பிரிட்டிஷ் டெமோக்ரஸினுடைய கிராடில், அதுதான் வந்து முக்கியமான ஒரு இடம். அந்த இடம் தான் வந்து சமூகத்திலேயே ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மக்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அப்பர், லோவர், மிடில், எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு சான்ஸை இந்த காஃபி ஹவுஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஓகே, ஸோ சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து இதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தது இங்கிலாந்துக்குள்ளே. பியூரிட்டானிசம் உள்ளே வந்தது, மாறிச்சுது. ஆலிவர் கிராம்வெல்னுடைய ஆட்சி, அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் இருந்த பிரச்சனை, இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கான சின்ன சின்ன காரணங்களை மட்டும் இப்போ அடுத்தது பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஹவுஸஸ் வந்து பார்த்திங்கன்னா
வானுக்கு கீழாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேலஸ், அதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காமிப்பாங்க. குறிப்பாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலீஜியன், அரசியல் மதம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இங்கே பேசப்பட்டது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்தது. ஓகே, ஃப்ரெஞ்சு புரட்சி இருந்தது. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான் வந்தீங்கன்னா எல்லா காஃபி ஹவுஸ்லேயும் ஒரு சூடான விவாத பொருளாக அமைஞ்சிருந்தது. சிலர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த காஃபி ஹவுஸை கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு இந்த விவாத மேடைகள் மாதிரி கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறதுக்கான ஒரு இடமா கருதிக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காஃபி ஹவுஸ் கல்ச்சரை ஒழிச்சு கட்டுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சில நேரத்தில் அது ஃபெயிலியரில் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே இந்த கல்ச்சர் வந்து முடிவுக்கு வந்துடுச்சுது. குறிப்பாக இந்த நெப்போலியனிக் வார்ஸில் வந்து இதை ஒரு ரிவைவல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த காஃபி ஹவுஸ் கல்ச்சர். ஓகே, இன் லண்டனில் வந்து ஒரு காஃபி ஹவுஸ் கல்ச்சர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வகிச்சுது. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய டிஸ்கஷன் கொஞ்சம் கூட ஹாட் ஆகி இந்த காஃபி ஹவுஸை மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போகும். இப்படி காஃபி ஹவுஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்து மக்களுடைய லைஃப்பில் ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது தொடர்பான ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.